Hi students, greetings from Success Education Academy, 12th Max, exercise 7.5, question number 12. If an initial amount A naught of money, A naught is initial amount, money is invested at an interest rate R. Interest rate is R, compounded n times a year. One year la n times compound interest அதை calculate பண்ணனும். The value of the investment after t years. So t years க்கு அப்புறம் எவ்வளவு வரும்னா A equal to A naught into 1 plus R by n the whole power nt. இது என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஒரு மந்த்துக்குள்ள ஒரு இயரில் எத்தனை டைம்ஸ் டீங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ். இஃப் த இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் கண்டினியூஸாக காம்பவுண்ட் பண்ணுறாங்க. டி இயர்ஸில் இவ்வளோ இருக்குது, கண்டினியூஸாக காம்பவுண்ட் பண்ணும்போது என்ன வருதுன்னா ஸோ தட் த அமௌண்ட் ஆஃப்டர் 3 years இஸ் ஏ ஈக்குவல் டு ஏ நாட் இன்டூ இ பவர் ஆர்டி அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது என்னது, ஆஃப்டர் 3 years ஈக்குவல் டு எவ்வளவு ஏ நாட் இன்டூ 1 ப்ளஸ் ஆர் பை என் த ஹோல் பவர் என்டி. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, லிமிட். அதாவது நம்ம இந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணணும். அதான் ப்ரொசீஜர். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஏ நாட் இன்டூ 1 ப்ளஸ் ஆர் பை என் த ஹோல் பவர் என்டி. இப்போ லிமிட் அப்ளை பண்ணோம்னா ஏ நாட் இன்டூ 1 ப்ளஸ் ஆர் பை இன்ஃபினிட்டி த ஹோல் பவர் இன்ஃபினிட்டி இன்டூ டீன்னு வரும். ஆர் பை இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்னதுன்னா 0. அப்போ 1 ப்ளஸ் 0 1 ஆயிரும். இன்ஃபினிட்டி இன்டூ டி வந்து என்ன ஆயிரும், இன்ஃபினிட்டி ஆயிரும். அப்போ ஏ நாட் இன்டூ 1 டு த பவர் இன்ஃபினிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம். 1 டு த பவர் இன்ஃபினிட்டிங்கிறது என்னது, இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம். இப்படி இன்டிடெர்மினன்ட் ஃபார்மாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபங்க்ஷனை ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுப்போம். இங்கே ஃபங்க்ஷன் எது, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எது, இந்த 1 ப்ளஸ் ஆர் பை என் த ஹோல் பவர் என்டி. 1 ப்ளஸ் ஆர் பை என் த ஹோல் பவர் என்டி. இப்போ ரெண்டு சைடாக லாக் எடுங்க. இதெல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்லேருந்தே சம் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு சம்னா நான் 8th சம்லேருந்து பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இதெல்லாம் என்ன பிரின்சிபல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ லாக் ஆஃப் 1 plus r by n the whole power nt. log a to the power b நான் எப்படி எழுதலாம், b log n எழுதலாமா. அப்போ இதை nt into log of 1 plus r by n அப்படின்னு எழுதலாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி லாகுக்கு முன்னாடி இருக்க இந்த nt டேம் இதில் வரக்கூடாது. அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா இதோட ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். அப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை இதோட ரெசிப்ரோக்கல் எவ்வளோ 1 by nt. இப்போ இது பண்ணும்போது 1 by nt into nt log of 1 plus r by n divided by 1 by nt. இந்த nt கேன்சல் ஆயிரும். ஸோ டோட்டலாக என்ன வரும் நமக்கு, log g of x equal to log of 1 plus r by n the whole divided by 1 by nt அப்படின்னு வரும். இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்க. ஸோ லிமிட் ரெண்டு சைடும் கொண்டு வந்தாச்சுன்னா லிமிட் என்ன வரும், லிமிட் n tends to infinity log g of x equal to இங்கே என்ன வரும், லிமிட் வரும், லிமிட் n tends to infinity log of 1 plus r by n the whole divided by 1 by nt. ஸோ லிமிட் அப்ளை பண்ணோம்னா நமக்கு இது எப்படி சேஞ்ச் ஆகும்னா log of 1 plus r by infinity divided by 1 by infinity into t. ஸோ 1 by infinity into t அதோட வேல்யூ என்னென்னா infinity into t infinity தான் வரும். 1 by infinity அதோட வேல்யூ 0. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டு 0 ஆயிரும், r by infinity 0 ஆயிரும். அப்போ 1 plus 0 1, log 1ஓட வேல்யூ என்னது 0. அகைன் பார்த்தீங்கன்னா இது இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம். இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்னா நம்ம என்ன பண்ணணும், அகைன் எல் ஹாபிட்டல் ரூல் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த டைம் எப்படி அப்ளை பண்ணுவோம்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு இதான் ஃபங்க்ஷன் இல்லையா, நமக்கு log g of x equal to log 1 plus log of 1 plus r by n the whole divided by 1 by nt அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா நியூமரேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், டினாமினேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அதாவது நம்ம லிமிட் போட்டுப்போம். லிமிட் n tends to infinity log g of x equal to லிமிட் n tends to infinity. இதில் பார்த்தீங்கன்னா log 1 plus r by n the whole divided by 1 by nt. சரிங்களா, இதை இப்போ நம்ம தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது லாக் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. லாக் எக்ஸ்னால் அது எப்படி எழுதலாம், 1 by x தானே எழுதும். அப்போ இந்த மொத்த ஃபங்க்ஷன் எக்ஸ். அப்போ 1 by 1 plus r by n இதுங்களா இன்ட்டு இந்த இன்னர் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆயிரும், 0 ஆயிரும். r by n எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம்னா இந்த r by n எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம்னா u by v மெத்தடில் பண்ணணும். u by v மெத்தட்னா ஃபார்முலா என்னன்னா v into du minus u into dv by v square அப்படின்னு இருக்கு. இதில் r by n க்கு பதிலாக v க்கு பதிலாக n இருக்குது. அப்போ n ஸ்கொயர் வந்துடும். இங்கே v க்கு பதிலாக என்னதுன்னு, அப்போ n இன்ட்டு நமக்கு அந்த r டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும்னா
அதாவது இது தானே u, இது 0 ஆயிரும். தென் மைனஸ் u டேர்ம் அப்படியே எழுதிடணும். r இன்ட்டு dv என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும்? 1 வரும். ஸோ டோட்டலாக இது எப்படி எழுதலாம்னா இந்த ஸ்டெப் அப்புறம் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். ஈக்குவல் டு n இன்ட்டு 0 0 தானே. அப்போ மைனஸ் நியூமரேட்டில் என்ன இருக்கும்? மைனஸ் ஆர் மட்டும் இருக்கும். மைனஸ் ஆர் பை டினாமினேட்டில் n ஸ்கொயர். ஸோ ஆர் பை என்னோட டிஃப்ரென்ஷியேஷன் என்னது? மைனஸ் ஆர் பை n ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ இங்கே பாருங்கள், நான் இந்த டெரிவேஷன் இது வேண்டாம், நம்ம இந்த இடத்துல பண்ணுவோம். அதாவது லாக் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் தான் அந்த இடத்துல பண்ணுறேன். இது மொத்தத்தில் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். அப்போ 1 பை 1 ப்ளஸ் ஆர் பை 1. லாக் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் 1 பை எக்ஸு. இங்கே லாக் எக்ஸுக்கு பதிலாக 1 ப்ளஸ் ஆர் பை என் இருக்குது. அப்போ 1 பை எக்ஸுக்கு பதிலாக 1 ப்ளஸ் ஆர் பை என் போடுறேன். புரியுதுங்களா? அடுத்த இன்னர் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ண நமக்கு என்ன வரும்? 0 வந்துடும். ஸோ விட்டுடலாம். ப்ளஸ் ஆர் பை என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? மைனஸ் ஆர் பை என் ஸ்கொயர். மைனஸ் ஆர் பை என் ஸ்கொயர். புரியுதுங்களா? தென் டிவைடட் பை கீழே டினாமினேட்டர் 1 பை என் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா மைனஸ் 1 பை என் ஸ்கொயர் டின்னு வரும். ஸோ இதே மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கள். அப்போ என்ன வரும்னா மைனஸ் 1 பை என் ஸ்கொயர் டி. சரி, நான் பண்ணி காட்டிடுறேன். u பை v மெத்தடில் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா நம்ம ஃபங்க்ஷன் என்னது? மைனஸ் 1 பை என் டி தானே. அதாவது 1 பை என் டி. அப்போ டினாமினேட்டில் என்ன போடுவோம்? நம்ம என் ஸ்கொயர் டி ஸ்கொயர் டேம் வரும். நியூமரேட்டில் என்ன வரும்? ஃபஸ்ட்டு என் டி இன்ட்டு இந்த 1ஓட டிஃப்ரென்ஷியேஷன் அது 0 தானே. 0 மைனஸ் அதாவது v இன்ட்டு du மைனஸ் u. யூவோட ஃபங்க்ஷன் அது 1 தானே. 1 இன்ட்டு dv. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன? n 1 ஆயிரும், டி மட்டும் வரும். புரியுதுங்களா? அப்போ என்ன வரும்? இந்த ஃபங்க்ஷன் டோட்டலாக 0 ஆயிரும். அப்போ மைனஸ் 1t டிவைடட் பை n ஸ்கொயர் டி ஸ்கொயர் அப்படின்னு வரும். இதில் இப்போ இந்த டி இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகுமா? அப்போ மைனஸ் 1 பை n ஸ்கொயர் டி அப்படின்னு வரும். அதை தான் இங்கே போட்டிருக்கேன். புரியுதுங்களா? இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு என்ன வரும்? இந்த n ஸ்கொயர் டி மேலே போகுமா? அப்போ இந்த n ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அதாவது இந்த n ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். மைனஸ் ஆர் இங்கே இருக்கும், இங்கே ஒரு மைனஸ் டி போகும்போது நம்ம என்னலாம்? மைனஸ் ஆர் இன்ட்டு மைனஸ் டினா ஆர்டி பை 1 ப்ளஸ் ஆர் பை என் அப்படின்னு வரும். சரிங்களா? நமக்கு இது எல்லாமே எதோட வேல்யூனா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் லாக் g ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி எடுத்துருக்கோம். அதாவது லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 1 பை 1 ப்ளஸ் r by n the whole power into rt whole power வராது into rt. சரிங்களா? இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணோம்னா இதில் என்ன வரும்? 1 by 1 plus r by infinitive into rt அப்படின்னு வரும். 1 by 1 plus 0 into rt. ஸோ டோட்டலாக இது எப்படி இல்லை? 1 by 1 1 into equal to rt மட்டும் வரும். அதாவது லிமிட் n tends to infinitive log g of x ஈக்குவல் டு ஆர்டி அந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லிமிட் n டு இன்ஃபினிட்டிவ் g ஆஃப் எக்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். அப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் பண்ணுற மாதிரி என்ன எடுப்போம்? எக்ஸ்போனன்ட் பண்ணணும். எக்ஸ்போனன்ட் பண்ண மாதிரி வரும் e ஆஃப் லாக் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் g ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு e டு த பவர் rt அப்படின்னு வரும் இல்லையா? e டு த பவர் rt. இப்போ e டு த பவர் log xனா என்ன வரும்? x. அப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் g ஆஃப் x equal to e டு த பவர் rt. அதாவது e பவர் log xனா அதை x மட்டும் எழுதலாம். இந்த டோட்டல் ஃபங்க்ஷனை x எடுத்து நம்ம இதை x மட்டும் போட்டிருக்கோம். இப்போ g ஆஃப் x ஓட வேல்யூ நம்ம எடுத்துருந்தோம். ஃபர்ஸ்ட் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் g ஆஃப் x equal to 1 plus r by n the whole power nt equal to e power rt அப்படின்னு எடுத்துக்கணும். நமக்கு இதில் வந்து ஒரு a0 கூட மல்டிப்ளை பண்ண வேண்டியதில்லை. a0 நம்ம எடுக்கலை, இதை மட்டும் தான் g ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்திருந்தோம். அப்போ நம்ம மொத்தத்தில் போடும்போது லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் a0 இன்ட்டு 1 ப்ளஸ் r by n the whole power nt equal to a0 இன்ட்டு e power rt. புரியுதுங்களா? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம அந்த ஃபஸ்ட்டு அந்த இனிஷியல் அமௌண்ட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணல, லாஸ்ட்டில் இனிஷியல் அமௌண்ட்டை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.